Hello friends, welcome to Ramas Arsivai Kitchen. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே கிறிஸ்பியான வாழைக்காய் சிப்ஸ் எப்படி ஈஸியா வீட்லயே செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குற friends subscribe பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வாழைக்காய் சிப்ஸ் எப்படி செய்யலாம்ங்கறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு வாழைக்காய் எடுத்துர்க்கேன். அது ரெண்டு எண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் தோலை வந்து ஒரு பீலர் வச்சு நல்லா தோலை சீவி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோல்லாம் எடுத்துட்டோம். இதை வந்து நைஃப் வச்சு தான் நான் கட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட வந்து பொட்டேட்டோ ஸ்லைசர் மாதிரி மெல்லிசாக கட் பண்ணுற அந்த ஸ்லைசர் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா பரவாயில்ல, நீங்கள் நைஃப் வச்சே கட் பண்ணிக்கலாம். ரொம்ப தின் ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாகவே கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இதை வந்து தண்ணியில் சேர்த்து நல்லா ஒரு தடவை அலசியிருக்கேன். ஏன்னா வந்து வாழைக்காயில் ஒரு விதமான பிசின் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம தண்ணியில் சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய ட்ரேயில் டிஷ்யூ பேப்பரை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து இப்போ கட் பண்ணி அலசி தண்ணியில் வந்து கழுவி வச்சுருக்கிற வாழைக்காவை எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலேயே ஒரு வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கலாம். இப்படி வைக்கும்போது உங்களுக்கு நல்லா சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். இல்லை உங்ககிட்ட வந்து இந்த வெயிலெலாம் ரொம்ப ஈஸியாக வந்து உங்கள் வீட்டில் வருதுன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாவே ட்ரை ஆகிடும். ரொம்ப குவிக்காக ட்ரை ஆகும். ஸோ அந்த ஈரப்பதம்லாம் போன பிறகு நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம இதை சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இந்த மாதிரி செய்யும்போது தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெயும் பிடிக்காது. எண்ணெய் ஒரு துளி கூட எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு செலவாகாது. ஸோ வந்து அப்படியே ஊற்றின எண்ணெய் அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கிறிஸ்பியாகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பனானா வந்து கலர் நல்லா மாறிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். அதே போல் மீதம் இருக்கிற பனானாவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து லஞ்சுக்கு வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. இப்போ தான் நம்ம வந்து இதில் உப்பு சேர்க்க போகிறோம். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து டாஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டாஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா பக்கமும் அந்த உப்பும் மிளகாய் தூளும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது அந்த சவுண்டு. ஸோ சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வாழைக்காய் சிப்ஸ் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கூட எண்ணெய் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆகவே ஆகாது. ஸோ நல்ல கிறிஸ்பியாக ஹெல்த்தியாக நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்